நீங்க எல்லாரும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க ஒன் பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? நாட் கிவிங் மார்க் டெஸ்ட். இங்க இருக்க ஒவ்வொரு எம்எம்சியனும் மார்க் டெஸ்டே எழுதாம நீட் எக்ஸாம் ஸ்ட்ரெயிட்டா எழுதி எம்எம்சிக்கு வந்ததா சரித்திரமே கிடையாது. இங்க எம்எம்சில என்னோட ஜூனியர்ஸ் கிட்ட எவ்வளோடா மார்க் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஆவரேஜா எல்லாரும் சொன்ன பதில் என்னன்னா 30 மார்க் டெஸ்ட் எழுதுனேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 1 மார்க் டெஸ்ட் பர் டே வந்து என்னோட ஜூனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க இங்க எம்எம்சி வரதுக்கு. சும்மா ரிவைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மார்க் டெஸ்ட் எழுதாம இருந்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் நீங்க படிச்சது எல்லாமே டெஸ்ட். எல்லாரும் மார்க் டெஸ்ட் எழுது நீட் எக்ஸாம் வரப்போகுதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு மார்க் டெஸ்ட் எழுதணும், எப்படி மார்க் டெஸ்ட் எழுதணும், த ப்ராப்பர் வே டு கிவ் மார்க் டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல ஏன் நீங்க மார்க் டெஸ்ட் எழுத மாட்டேங்கிறீங்க? ஏன்னா பயம். எங்க மார்க் டெஸ்ட் எழுதுனா மார்க் கம்மியாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஸ்ட்ரெயிட்டா நீட் எக்ஸாம் எழுதி மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களவே நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. பாயிண்ட் நம்பர் 1, மார்க் டெஸ்ட் எழுதுனாதான் எக்ஸாம் சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு உங்க பிரெயின் வந்து அடாப்ட் ஆகும். பிசிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு பிசிக்ஸ் எம்சிக்யூ சால்வ் பண்ணா எல்லா எம்சிக்யூஸும் கரெக்டா தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சுட்டு சால்வ் பண்ணா எல்லாம் கரெக்டா தான் வந்து பார்த்தா இருக்கும். ஆனா நீட் எக்ஸாம்ல அப்படியே கேட்பாங்க. பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், அடுத்து எங்கேயோ ஒரு சாப்டர்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் இருக்கும், அடுத்து பிசிக்ஸ் முடிச்சோனே கெமிஸ்ட்ரி முடிச்சோனே பயாலஜி, இப்படி மாத்தி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா வந்துகிட்டு இருக்கப்ப அதுக்கு உங்க பிரெயின் அடாப்ட் ஆகல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னா உங்களுக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் ஆகும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். அடுத்து கொஸ்டின்ஸ் தப்பா சால்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க, பேனிக் ஆவீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் சரியா பண்ண முடியாம போயிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஈஸி கொஸ்டின்ஸை கூட மிஸ் பண்ணிட்டு வந்துருவீங்க. பாயிண்ட் நம்பர் 2, எப்படி மார்க் டெஸ்ட் கொடுக்கணும். அதுல முதல் விஷயம், நீங்க எல்லாரும் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக் என்னன்னா ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் பேப்பரை செலக்ட் பண்றது. அப்போ என்ன மாதிரியான கொஸ்டின் பேப்பரை நீங்க செலக்ட் பண்ணணும்? நீட் ஸ்டாண்டர்ட்ல இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். இதுலயும் நீங்க என்ன மாதிரி செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களா இருந்தீங்கன்னா பெரிய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டோட கொஸ்டின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணா கண்டிப்பா டிமோட்டிவேட் தான் ஆவீங்க. இந்த நீட் ஸ்டாண்டர்ட்ல இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ் எங்க கிடைக்கும்? என்டிஓட வெப்சைட்லயே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. அண்ட் ரெண்டாவது, நம்ம அச்சீவ் நீட் ஆப்ல 15 மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் நாங்க எம்எம்சி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தோன்னா சேர்ந்து பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது இல்லாம எல்லா சாப்டர் வைஸாவும் நிறைய கியூ பேங்க்ஸும் அவைலபிளா இருக்கு. அடுத்த கொஸ்டின், எத்தனை மார்க் டெஸ்ட் எழுதணும்? அட்லீஸ்ட் என்னோட சஜஷன் ஒரு மார்க் டெஸ்ட் ஒரு நாளைக்கு லாஸ்ட் 10 டேஸ்ல 10 மார்க் டெஸ்ட் அதுவும் கண்டிப்பா எழுதிருக்கணும். இதுக்கு மேல எழுதினாலும் சந்தோஷம் தான். அடுத்த கொஸ்டின், ஹவு டு கிவ் மார்க் டெஸ்ட். இதுல முதல் விஷயம் என்னன்னா எக்ஸாம் சிமுலேஷன். எப்ப மார்க் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணும்? டைமிங் என்ன? ஆஃப்டர்நூன் 2 PM to 5:20 PM இந்த டைம்ல தான் எழுதணும். ஏன்னா எக்ஸாம்லயும் நீங்க இதே டைம்ல தான் எழுத போறீங்க. அண்ட் மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் அந்த உண்ட மயக்கத்துல உங்களுக்கு அப்படியே தூக்கம் வரும், பிரெயின் ஃபெட்டிக் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத இப்ப நீங்க மார்க் டெஸ்ட் எழுதினாதான் எக்ஸாம்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின், எந்த சப்ஜெக்ட்ல இருந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றது? எல்லாரோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் பயாலஜி, அதுக்கப்புறம் எய்தர் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, உங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. ஆனா ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2019ல பிசிக்ஸை கம்பேர் பண்றப்ப பயாலஜி ஈஸியா இருந்தனால அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவங்க குவிக்கா முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டாங்க. அதுவே 2022ல என்ன நடந்துச்சு அப்படின்னா பயாலஜி கொஸ்டின்ஸ் எல்லாம் லென்த்தா இருந்துச்சு, நிறைய அசெஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டனால பயாலஜி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிருச்சு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு டைம் பத்தாதனால நிறைய பேர் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதனால நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அல்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னே ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் வந்து லுக் பண்ணிருங்க. அண்ட் எது ஈஸியா இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோவோட ரொம்பவே இம்பார்ட்டன்டான பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நான் சொன்ன எல்லா கதையும் கேட்டுட்டு வெறும் மார்க் டெஸ்ட் மட்டும் எழுதி தூக்கி போட்டு போனா ஒரு பிரோஜனம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்றப்பதான் தெரியும் நம்ம பண்ணக்கூடிய சில்லி மிஸ்டேக்ஸ். அவன் தெளிவா கொஸ்டின்ல கொடுத்திருப்பான் நாட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நமக்கு தெரிஞ்ச டாபிக் தானே, நமக்கு தெரிஞ்ச சாப்டர் தானே சொல்லிட்டு கரெக்டா தப்பா குறிச்சிட்டு வந்துரும். அடுத்தது அனலைஸ் பண்றப்பதான் தெரியும் நம்மளோட வீக் ஏரியாஸ் என்ன. நம்ம ஸ்ட்ராங் நினைச்சுக்கிட்டு இருந்த இடம் எல்லாம் நமக்கு வீக்கா வந்து பார்த்தா இருக்கும். நிறைய அந்த இடத்துல கொஸ்டின்ஸ் எல்லாம் தப்பா சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை கண்டுபிடிச்சு அதுல நீங்க வந்து பார்த்தோன்னா உங்களோட ஒர்க்கை வந்து பார்த்தோன்னா அனலைஸ் பண்றப்பதான் உங்களோட வீக்கர் ஏரியாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். தனியா ஒரு நோட்டு போடுங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க. எங்கெல்லாம் தப்பு விட்டீங்களோ அந்த கொஸ்டின்லாம் எழுதுங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. எந்த கொஸ்டின்லாம் தெரியாம விட்டுட்டு வந்தீங்களோ அந்த கொஸ்டின் எழுதுங்க, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அடுத்த மார்க் டெஸ்ட்ல இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது.
அண்ட் மார்க் டெஸ்ட் எழுதுறப்பதான் பப்ளிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா கத்துக்குறீங்க. பப்ளிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம பாருங்க. பப்ளிங் ஸ்ட்ராட்டஜில நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டாலும் கூட 100 மார்க் 200 மார்க் லாஸ் ஆகலாம். அதுவே நீங்க அதை சரியா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100+ மார்க்ஸ் மேல அது உங்களுக்கு ஈஸியா பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அண்ட் உங்க கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க. அண்ட் மறக்காம நம்ம அச்சீவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye.